ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, இவர் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணக்குள்ளே எப்படி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்கிற அதுக்குரிய ட்ரிக்ஸ் என்னென்னு சொன்னால், ஒன்று மேக்ஸிமம் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சம்டைம்ஸ் என்ன தான் நீங்கள் எவ்வளோ அனலைஸ் பண்ணாலும் சில நேரம் மார்க்கெட் வேல்ஸ்ட கண்ட்ரோலில் இருக்கும். பெரிய பேட் நியூஸோ வேல்ஸ் மனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே மேலே ஆகுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் உங்களோட ட்ரேட் ஃபேவரபுளாக போகாட்டி நீங்கள் எப்போயுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யலாம்னா, முதலாவது ஸ்டாப்லஸ் போட்டு ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே, உங்களுக்குன்னு சொல்ல குறிப்பிட்ட 5% கீழே இறங்கினா ஃபண்டை காப்பாற்றிடணும். எவ்வளோ 95% உங்களோட கேபிட்டல் காப்பாற்றி பற்றும். அப்படி இல்லாட்டி ஒரு 10% உங்களுக்கு பொறுத்தது. ஸ்டாப்லஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்டாப்லஸ் போட விருப்பம் இல்லை, நல்ல கோயிலில் ட்ரேட் பண்ணுறீங்க, லாங் டைமுக்கு அக்யூமுலேட் பண்ணலாம். அடுத்தது கீழே போனாலும் மேலே ஒரு நம்பிக்கை கோயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், டிசிஏக்கு மணி வச்சுக்கொள்ளுங்க. அது என்ன டிசின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கோயின் ஒன்று வாங்கிட்டீங்க, கீழே போயிட்டுது. ஓகே, கீழே போனால் உங்களுக்கு என்ன அது அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு இன்னும் சீப்பாக கிடச்சிருக்கு. நீங்கள் வாங்கினதை விட இன்னும் சீப்பாக கிடச்சிருக்கு. இன்னும் சீப்பாக கிடச்சா என்ன செய்யணும், இன்னும் வாங்கணும். இன்னும் வாங்குறது உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், ஸ்டேபிள் கோயின் இருக்கணும். அதை விட்டு போட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக மேலே வாங்கினீங்கன்னா கீழே வாங்குறது உங்கள்கிட்ட பணம் பிடிக்காது. அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு $500 ட்ரேடிங் இருக்கணும்னா ஃபஸ்ட் பை அமௌண்ட் $10-20 தான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் பேக்கப்பில் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் கீழே வரலாம். நீங்கள் நினைச்சதை விட கீழே நல்ல பெட்டரான ப்ரைஸில் கிடைக்கலாம். அந்த ப்ரைஸில் உங்களுக்கு வாங்குறதுக்கு செட் இருக்கணும். அப்போ கீழே வரக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட என்ட்ரி ப்ரைஸை குறைக்கலாம். இவடத்தை வாங்கிட்டீங்க, அடுத்து இவடத்தை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் 3 என்ட்ரி ப்ரைஸும் குறைஞ்சி இடையில வந்துடும். இப்போ மார்க்கெட் திரும்ப இந்த அரவாசிக்கு போனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிடும். நீங்கள் முதலாவது வாங்கி நடத்த போகணுங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் டிசிஏக்கு போதுமான ஃபண்டு, அடுத்தது நீங்கள் ஸ்டாப்லஸ் போடுவீங்கன்னு சொன்னாலே போதுமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னா அது கேம்பிளிங் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணக்குள்ளே நீங்கள் லிக்விடேட் ஆகி உங்களுக்கு மொத்த பணத்தை இழக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டாப்லஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற அப்படி ஸ்டாப்லஸ் வைக்கிற இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.